ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் மிக பெரும் வேரூன்றி போயிருக்கிற பெரும் பாவம் வட்டி. வட்டி அதை பாவமாக கருதுபவர்களே குறைவு. ஒரு விபச்சாரம் செய்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு போதைப் பொருள் பாவிப்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு குறிசாஸ்திரம் பார்ப்பவனை பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு கபரு வணங்கியாக இருப்பவனை ஒரு ஈமானிய சமுதாயம் தெளிவான சிந்தனையுள்ளவர்கள் பள்ளி தலைவராக வைக்க மாட்டார்கள். ஆனால் நிறைய பள்ளிகளில் வங்கிகளின் மேனேஜர்மார் பள்ளி தலைவராக இருக்கிறார்கள். வங்கிகளுடைய வேலை செய்கிற ஊழியர்கள் பள்ளி தலைவர்களாக இருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். பெரும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்லாம் இந்த வட்டியை எப்படி பார்க்கிறது தெரியுமா? விபச்சாரத்தை விட, கொலையை விட, போதை பாவனையை விட, இணை வைப்புக்கு அடுத்ததாக இஸ்லாம் குர்ஆனில் அல்லாஹ் பெரும்பாவங்களை பற்றி பேசுகிற இடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கிற தண்டனையை பற்றி பேசிய பாவமாக வட்டியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த உலகத்தில் வட்டியோடு இருப்பவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை, அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை, அவர்கள் இந்த வட்டியை விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யார் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்தவர்கள்? யார்? ஃபிரௌன் யுத்தம் செய்தான், நும்ரூத் யுத்தம் செய்தான், அபூ ஜஹல் யுத்தம் செய்தான், உபை இப்னு கலப் யுத்தம் செய்தான், உத்பா யுத்தம் செய்தான், அபூ லஹப் யுத்தம் செய்தான், ஷைபா யுத்தம் செய்தான். அல்லாஹ்வின் தூதரோடு போராடிய இந்த கொடிய காபிர்களுடைய பட்டியலில் இருக்கிற ஒருத்தன் எப்படி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தலைமை தாங்க முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தலைமை தாங்க முடியும்? இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், என் ஈமானிய உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. இந்த வட்டியை வாங்கி சாப்பிடுகிற, வட்டிக்கு துணையாக இருக்கிற, வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மறுமையின் பைத்தியக்காரன் எப்படி அல்லாஹ்வின் மாளிகைக்கு பொறுப்புதாரியாக இருக்க முடியும்? لعن الله واكل الربا وموكله وشاهديه وكاتبيه. வட்டியை சாப்பிடுபவன், வட்டிக்கு கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதக்கூடியவர்கள், இவர்களின் மீது ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலக மனித சமுதாயத்தின் மீது ஹரீசுன் அலல் முஃமினீன், முஃமின்களின் மீது பேரன்போடு இருந்த என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவு மலர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் இவர்களின் மீது சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற வாகனம், நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற மெஷின், நான் லீசிங்கிலே எடுத்து ஓடுகிற கார், நான் ஓடி எடுத்து வயல் செய்கிறேன், நான் லோன் எடுத்து வீடு கட்டி இருக்கிறேன், நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், மாதா மாதம் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறீர்களா? என் ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? என்ன தைரியத்தோடு செய்கிறோம்? வீட்டிலே கொஞ்சம் பிரச்சனை, மனைவியினுடைய நகையை எடுத்துக்கொண்டு வீடு வைப்பதற்கு போகிறோமே, வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வீடு வைத்து விட்டு வங்கியிலே காசு எடுத்து விட்டு மாதா மாதம் காசு கட்டுகிறோமே, சமுர்த்தியிலே கடன் எடுக்கிறோம், வட்டி கட்டுகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம் இத்தனை வீதம் வட்டி, தெரிந்து கொண்டே செய்கிறோமே. இது அநியாயமாக தெரியவில்லையா? இந்த பாவம் சுட்டரிக்கும் என்று தெரியவில்லையா? இந்த உலகத்தில் வட்டி வாங்குபவர்கள் செய்கிற எந்த நன்மைகளும் மறுமையில் அவர்களுக்கு பயனளிக்காத பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதை பற்றி கொஞ்சமாவது மனதிலே பயம் ஏற்படவில்லையே? நீங்கள் வட்டிக்கு வாங்கிக் கொண்டு கோடிக்கணக்கில் செலவழித்து பள்ளிவாசல் கட்டினாலும்,
வட்டி எடுத்து உழைத்துக் கொண்டு அந்த வட்டிக்கு கட்டிய கடையிலே இருந்து கொண்டு நீங்கள் லட்சக்கணக்கிலே செலவு செய்து மதரசாக்கள் நடத்தினாலும் நாளை மறுமையில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார்கள், ஏன் மறுமையில் அல்லாஹ் வட்டிக்கு வாங்குபவர்களை பைத்தியங்களாக எழுப்புகிறான் என்றால், இந்த உலகத்தில் ஒரு பைத்தியத்தால் அவனுடைய நன்மை தீமைகளை புரிந்து கொள்ள முடியாதது போல மறுமையில் இந்த உலகத்தில் வட்டி வாங்குபவர்கள் செல்வந்தர்களாக இருந்து கொண்டு செய்த எந்த நன்மைகளுடைய பிரதிபலனையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்குத்தான் அவர்கள் மறுமையின் பைத்தியங்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பெரும்பாவம் ஏன் உள்ளத்தில் உரைக்கவில்லை? அதனுடைய அனர்த்தம் ஏன் இன்னும் புரியவில்லை? கொஞ்சம் தேவை என்றால் ஓடிப்போய் வட்டிக்குத்தானே எடுக்கிறோம். வட்டி வங்கிகளில் ஜும்மாவுடைய நேரத்தில் கூட தொப்பி போட்டுக் கொண்டு நிற்கிற எத்தனையோ ஹாஜிமாரை பார்க்கிற பொழுது, என்னுடைய மருமகன் வங்கியிலே வேலை செய்கிறான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற, அக்கவுண்டனாக இருக்கிறான், லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறான் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற என்னுடைய பெற்றோர்களை பார்க்கிற பொழுது, உன் பிள்ளையை அவன் நரகத்துக்கல்லவா அழைத்து போய் கொண்டிருக்கிறான். ஹராமான சம்பாத்தியத்தினூடாக அவனுடைய பிள்ளையை அவன் நரகத்திற்கு கூட்டி போகிறான். அந்த பிரஞ்சையுனிடத்தில் இல்லாமல் இவ்வளவு காலம் பார்த்து ஒழுக்கத்தை கொடுத்து வளர்த்த பிள்ளையை நரகத்திற்கு சொந்தமாக ஆக்கிவிட்டு பெருமையாக பேசுகிற என் பெற்றோரை பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே பரிதாபமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவோடு இருங்கள். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எங்களிடத்தில் மாறி கேட்கலாம், நான் வீடு கட்ட வேண்டும், என்ன செய்வது? நான் வாகனம் வாங்க வேண்டும், என்ன செய்வது? இந்த உலகத்தில் வாகனம் வாங்கினால், வீடு கடன் வட்டிக்கு எடுத்து மாடி வீடு கட்டினால் தான் சொர்க்கம் போகலாமா? அப்படி என்றால் இந்த உலகம் சோதனை களம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதுதானே சோதனை. என்னிடத்தில் இருப்பதை வைத்து நீ வாழப் போகிறாயா, அல்லது மாறு செய்து நீ அதிகமாக சம்பாதித்து என்னை நீ தொலைக்க போகிறாயா என்கிற சோதனை தானே இந்த உலகம். அல்லாஹுவா உலகமா? அல்லாஹுவா இந்த உலகத்தின் சந்தோஷமா? அல்லாஹுடைய திருப்தியா இந்த உலகத்தினுடைய நிம்மதியா என்கிற போட்டி தானே இந்த உலகம். எதை தெரிவு செய்ய போகிறோம்? எதை தெரிவு செய்ய போகிறோம்? இல்லை, இந்த உலகத்தின் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்றால் மறுமையை பற்றி பேச என்ன அருகதை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது? இனிமானிய உறவுகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வட்டியை சர்வசாதாரணமாக கையாளுகிறார்கள். இன்று விளம்பரங்கள், வாகனங்கள் விற்கிற சகோதரர்கள், வாகனங்கள் வாங்கி விற்கிற சகோதரர்கள் விளம்பரம் போடுகிறார்கள், ஸ்டேட்டஸ்கள் வைக்கிறார்கள். வாகனத்தினுடைய விலை இவ்வளவு, கைக்கு இவ்வளவு தர வேண்டும், இவ்வளவுக்கு லீசிங் போட்டு தரப்படும் என்று சொல்லுகிறார்கள். வட்டிக்கு துணை செய்வதில்லையா? வட்டிக்கு துணை இல்லையா இதெல்லாம்? அண்மையிலே ஒரு சகோதரர் என்னிடத்திலே கவலையோடு பேசினார். எனக்கு 1 லட்சம் ரூபாய் அவசரமாக காசு வேண்டும் மௌலவி. ஒரு இடத்திலே போய் கேட்டேன். 2 மாத தவணையில் தருவதாக சொன்னார்கள். எப்படி என்றால் 80,000 ரூபாய் தருவோம், நீங்கள் ஒப்படைக்கிற பொழுது 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும். 50,000 தந்தால் ஒப்படைக்கிற பொழுது 60,000 தர வேண்டும். அப்படி தர முடியுமாக இருந்தால் நாங்கள் தருவோம் என்று ஒருவனுடைய கஷ்டத்தில் விலை பேசுகிறார்கள். இந்த சம்பாத்தியம் எப்படி சகோதரர்களை மிஞ்ச போகிறது? அல்லாஹ்வுடைய வசனத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான். நம்புங்கள் சகோதரர்களே, குர்ஆனை நம்புங்கள், குர்ஆனிய வசனத்தை உண்மை என்று நினையுங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமானது என்று நினையுங்கள். வட்டிக்கு வாங்குகின்ற ஒருத்தன், ஒரு வட்டிக்காரன், வட்டிக்கு ஹஜ்ஜிக்கு போய் வந்திருக்கிற ஒருத்தன் மாடி வீடு கட்டியிருக்கிறான், வாகனத்துக்கு மேல் வாகனம் வாங்குகிறான், வயலுக்கு மேல் வயல் வாங்குகிறான், வடகுக்கு மேல் காணிக்கு மேல் காணி வாங்குகிறான். இவன் என்ன அழிந்து விட்டான் என்று நினைக்கிறீர்களா? அழிவான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவன் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டான், நிச்சயமாக நிம்மதியாக இருக்க மாட்டான். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிற விஷயம், இந்த பாவங்கள் பேசுகிற விஷயங்கள் வரும் கதைகளாக சொன்னவைகள் அல்ல, உள்ளத்தின் குமுறல்கள். உங்களோடு உங்கள் இதயங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். இந்த பாரத்தை, இந்த அமானிதத்தை ஒப்படைத்திருக்கிறேன். கொஞ்சம் தனிமையில் சிந்தியுங்கள், தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் செய்யாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை தந்துவிடு. அல்லாஹ் மோமின்களை பற்றி சொல்லுகிறானே, அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம்.
இருந்தாலும் மோமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள், மானக்கேடான விஷயங்களையும் தவிர்ந்து கொள்வார்கள். இல்ல லமம், லமம் என்று சொல்லுகிற சின்ன சின்ன தவறுகளை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, சிறிய தவறுகள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நடக்கும், ஆனால் பெரும் பாவம். இந்த பயான் உங்களுக்கு